நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது என்று கூறுகிறார் இயேசு. ஏழையாக நாங்கள் வாழ்கிறோம், உமக்காக நாங்கள் வாழ்கிறோம் தகப்பனே என்று உறுதி கொண்டவர்களாய் நாங்கள் உம்மையே நோக்கி ஜெபிக்கிறோம். விண்ணுலக தந்தை மற்றும் மகன் மற்றும் தூய ஆவியாம் மூவர் இறைவா, ஒவ்வொரு நன்மையும் உம்மிடமிருந்தே வருகிறது. இந்த ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு இன்று நன்றி கூறுகிறோம். நான் உமக்கு முன்பாக என்னை சமர்ப்பித்து என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன், திரும்புகிறேன். தயவு செய்து என்னை மன்னியும். இந்த சாத்தானிய உலகின் பற்றுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். இதனால் என் வாழ்க்கை மிகுந்த ஆன்மீக வறுமையுடன் சுயநலமற்றதாகவும் தியாகம் நிறைந்ததாகவும் மாறட்டும். நான் சாத்தானை, தீய ஆவிகளை மற்றும் அவற்றின் அனைத்து செயல்களையும் இன்று முதல் விட்டு விடுகிறேன். தூய ஆவியாரால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை குணப்படுத்தும். என்னை இன்று முழுமையாக இயேசுவாக மாற்றி உடல், ஆன்மா மற்றும் ஆவியில் என்னை பலப்படுத்துவீராக. நிலையான வாழ்வில் எனது வெகுமதியை பெறுவதற்காக நான் என்னை உமக்கும் உமது திருவுளத்தின் சேவைக்கும் மீண்டுமாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறேன். ஆமேன்.